Okay. Hello everyone. So once again I welcome you all to timetable video. Okay va? So நாங்க எங்க daily time எப்படி சார் ஸ்பெண்ட் பண்ணணும், ஒரு நல்ல ஒரு நீட்டை கிராக் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மந்த் பார்த்தாலும் சரி என்னோடய வீடியோவில் அந்தளவுக்கு மாற்றம் இருக்காது. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியலான டைம் டேபிள் ஃபார் நீட் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த டைம் டேபிள் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிவிட்டு டாக்டர் ஆகிருக்காங்க, பெரிய பெரிய இன்ஜினியர் ஆகிருக்காங்க. ஓகேவா? இந்த டைம் டேபிள் டாக்டருக்கு மட்டும் இல்லைன்னா ஒரு சில பேர் கமெண்ட்டில் வந்து சார் ஜேஇக்கு டைம் டேபிள் கொடுங்க, அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஜேஇ சிலபஸ் படிக்க போகிறீங்க. ஸோ டைம் டேபிள் எந்த மாற்றமும் இல்லை, இது ட்ராப்பர்ஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம் இந்த டைம் டேபிளை. ஓகேவா? சரி, ஸோ நல்லா பாரு, இன்னும் நீட் எக்ஸாமுக்கு எவ்வளோ நாட்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7.5 மாதம் தான் இருக்குது. ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நம்ம டைம் டேபிள் பார்த்தீங்கன்னா 6 o'clock to 9 o'clock, சரிங்களா? 3 hour செஷன்ஸ் தான் கொடுக்க போகிறோம். இதில் ஒரு சப்ஜெக்ட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் பயாலஜி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10 o'clock to 1 o'clock கெமிஸ்ட்ரி, 2 o'clock to 5:30 test, 6 o'clock to 9 o'clock physics, 10 o'clock to 12 o'clock revision. ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியலான டைம் டேபிள் ஃபார் எவ்ரி நீட் ஆஸ்பிரண்ட் ஆஸ் வெல் as ஜேஇ ஆஸ்பிரண்ட். ஓகேவா? இல்லை சார் நான் நீட் பிஜி ப்ரிப்பேர் பண்ணுற நீங்களும் இதே டைம் டேபிளை ஃபாலோ பண்ணலாம், ஆனால் சப்ஜெக்ட் வந்து மாற்றிக்கோங்க. ஓகேவா? சரி, ஸோ அதே மாதிரி ஜேஇ ஆஸ்பிரண்ட் யாராச்சிருக்கீங்க சார், நீங்கள் சொன்னீங்க அதனால் காலை 6 மணி to 9 மணி வந்து பயாலஜி படித்து எனக்கு மேத்ஸ் படிக்க டைம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. பயோக்கு வந்து உன்னோட சப்ஜெக்ட் மேத்ஸை உட்காந்து படிச்சுக்கோ. இப்போ நல்லா பாரு, இந்த டைம் டேபிளை பொறுத்த வரைக்கும் 3 hours பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா மோர் தென் சஃபிஷியன்ட். இந்த 3 ஹவர்ஸில் நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களோட கிளாஸஸ், சொல்கிறது புரியுதா இல்லையா? உங்களோட கிளாஸ் ஏதாச்சும் நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறீங்க, இல்லை சார் இன்னும் ஜாயின் பண்ணலாம், நான் ஜாயின் பண்ணணும் ஆசை இருக்குது அப்படின்னா எங்கள்கிட்டே நீங்கள் கோர்ஸை ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து கீழே வந்து பின் கமெண்ட்டில் கொடுத்துட்றேன், கொடுக்கலன்னா ஞாபகப்படுத்திடு. ஓகேவா? இப்போ நல்லா பாரு, 3 hours ஆஃப் பயாலஜி, 3 hours ஆஃப் கெமிஸ்ட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கெமிஸ்ட்ரி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். கெமிஸ்ட்ரி வீடியோ எவ்வளோ நேரம் சார் இருக்கணும்? மேக்ஸிமம் 2 hours இருக்கும். நீ ரெக்கார்டட் லெக்சர்ஸாக பார்க்க போகிற அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து வீடியோவை ஒரு 1.75x ஸ்பீடில் வச்சுக்கோ. எந்த அளவுக்கு உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த ஸ்பீடில் வச்சுக்கோ. 7.5x ஸ்பீடில் வச்சுப்பார். மோஸ்ட் ப்ராபப்ளி 1 hourக்குள்ளே வீடியோ என்ன ஆயிரும்? ஓவர் ஆயிரும். அந்த வீடியோ பார்க்குறப்பயே இன்னும் எக்ஸ்ட்ரா 2 hours இருக்கும். அந்த 2 hours என்ன பண்ணுறதுன்னா டிபிபி சால்வ் பண்ணணும், டெய்லி ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். சரி, எங்கே சார் இருக்கும் அப்படின்னா நம்மள்ட்ட கோர்ஸ் ஜாயின் பண்ணவங்கள்ட்ட இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் மாடியூல்ஸை கூட நீங்கள் வெளியில் வாங்கிக்கோங்க. சரிங்களா? மாடியூல்ஸை எந்த மாடியூல் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணது ஃபிசிக்ஸ் வாலோடது நல்லா இருக்குது, ஏன்னா லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ணாங்க. ஓகேவா? அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அது காஸ்ட் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்குது. சார் நாங்கள் எம்டிஜி ஃபிங்கர் டிப்ஸில் வாங்கிக்கலாமா அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன, எதெல்லாம் நீட் லெவல் கொஷினோ அதை மட்டும் சால்வ் பண்ணணும். எல்லா கொஷின்ஸும் உட்காந்து சால்வ் பண்ணவே கூடாது, ஏன்னா தேவையில்லாத கொஷின். சரியா? இப்போ ஒரு சில பச்சை பூங்க மாடியில் வச்சுருக்கோம் சார் அப்படின்னா அதில் வந்து லெவல் 2 லெவல் 3ன்னு ரொம்ப ஹை லெவல் கொண்டு போயிருப்பாங்க. அது தேவையே படாது. அது வந்து எங்கே தேவைப்படும்னா அவங்களோட டெஸ்ட் எழுதுனா மட்டும்தான் அது தேவைப்படும், மற்றவங்களுக்குலாம் அது தேவை இருக்காது. அந்தளவுக்கு இருக்கும் அந்த கொஷின் எல்லாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா டெஸ்ட் எங்கே எழுதுறது? எய்மர்ஸ் ஆப்பில் எழுதணும். எய்மர்ஸ் ஆப்பில் டெய்லி டெஸ்ட் இருக்குமா? டெய்லி டெஸ்ட் இருக்காது, இப்போதைக்கு வீக்லி டெஸ்ட் தான் இருக்குது. ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6 to 9 வந்து ஃபிசிக்ஸ். அகைன் ஃபிசிக்ஸ் கிளாஸ் வந்து 6 o'clock to 8 o'clock போதுன்னு வச்சுக்கோ லைவ் கிளாஸ். இல்லை சார் நான் ரெக்கார்டட் பார்க்குறேன், ரெக்கார்டட் பார்த்துக்கோ. ஸ்பீடை வச்சு பார்த்தேன்னா 2 மணி நேரம் லெக்சர் ஒரு 1.25 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணு? அதுக்கப்புறம் உட்காந்து ஃப்ரீ டைமில் வந்து டெய்லி ப்ராக்டிஸ் கொடுக்குற ஹோம் ஒர்க் ஆகட்டும், லெக்சரில் நடத்தின கொஷின்ஸ் ஆகட்டும், அது எல்லாத்தையும் ஒரு தடவை திரும்பி நீங்கள் என்ன பண்ணணும்? ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? நீட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க் மட்டும்தான். சரியா? நீங்கள் எத்தனை தடவை ஒரு கொஷினை திரும்பி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுற அதுவும் ஹார்ட் ஒர்க் தான் உன்னோடது. அடுத்து ஃபைனலில் பார்த்தீங்கன்னா 10 o'clock to 12 o'clock டெய்லி நைட் ரிவைஸ் பண்ணி இது என்னென்ன படித்தோமோ அது எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இதை ஃபாலோ பண்ணாலே நீட்டான ஒரு ஸ்கோர் நீட்டில் வாங்கிட முடியும். சரியா? ஸோ இது ஒரு ஐடியலான டைம் டேபிள். நீ வந்து இப்படியே தான் ஃபாலோ பண்ணோமான்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணலாம்? டைம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? சரி, எனக்கு வந்து இந்த டைம் வேணாம், இந்த டைம் ஃபிசிக்ஸ் வேணும், இது டைம் இஷ்டம். சரியா? தேங்க்யூ. வெளியே யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன்.